சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் ராமசாமி, கந்தசாமி, முனுசாமி வரணும். இங்கே ராபர்ட், ரபீம் 3 பேர் வந்திருக்காங்க. இது எப்படி இவங்க கண்டுபிடிச்சாங்க? இந்த கேள்வி யாரும் வைக்க மாட்டேங்கிறாங்கல்ல. அதிகாரிகள் தெரியாதா? எப்படி தெரியும்? எப்படி தெரியும்? இடி டைரக்டர் யாரு? எப்படி இடி டைரக்டர் கூப்பிட்டு நீங்கள் 3 பேர் போங்கப்பா அப்படின்னு கொடுத்த மாதிரியும், சார் அவங்க வேணாம் நாங்கள் 3 பேர் போகிறோம் வேறு 3 பேர் கிளம்பி வந்த மாதிரியும் எப்படி உங்களுக்கு தெரியும்? இடியில் டீம் போட்டு இன்னும் ரெய்டு வரணும் அப்படின்றது இடி உடைய டைரக்டரு, ஜாயின்ட் டைரக்டர் இவங்கெல்லாம் முடிவு பண்ண வேண்டியது. அதில் இன்னார் தான் வரணும் ரைடு பண்ணணும். நீங்கள் எப்படி அப்படின்னா இடி வந்து அறிக்கை விடுமா? இவர்கள் நேற்று வைத்த வாதங்களில் பல வாதங்கள் ஒன்றுக்கும் இல்லாத வாதங்கள். அப்போ இது ஏன் பண்ணுறாங்கன்னா, இந்த 40ல் எவனா ஒரு கருங்காலி கருப்பு ஆடு இருந்துச்சுன்னா சம்மந்தப்பட்டவங்க ஃபோன் பண்ணி, சார் நாளைக்கு ரைடு வர்றாங்கன்னா இவங்க எல்லாம் சார் நான் டக்குன்னு என்னென்ன பண்ணவும் பண்ணிடலாம்ல. அப்போ அதுக்கு தான் சர்ப்ரைஸ் ரைடு. இதில் வந்து கவர்மெண்ட்டை பர்மிஷன் கேட்டு வரணும்னா எப்படி? அது ஜட்ஜிங்க வந்து இது என்ன அரசியலமைப்பு சட்டத்துக்கே விரோதமாக இருக்குது. ஏன் இதெல்லாம் திருத்தி கொண்டு வாங்கன்ட்டாங்க ஜட்ஜிங்க. இதே ஊடகங்கள் எதுவும் பெருசாகி இது பண்ணல. இப்படி ஒரு கோரிக்கை யாராவது வைக்க முடியுமா? யோசிச்சு பாருங்கள். போலீஸு ஒரு குற்றவாளி பிடிக்க போகிறாங்க. பிடிக்க போகிறதுக்கு முன்னாடி சம்மந்தப்பட்டவங்கள்ட்ட சொல்லிட்டு வரணும்னா என்ன அர்த்தம்? காமெடியாக இருக்குல்ல.